Taste the Daily. இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் மோடி தவறாக பேசவில்லை எனவும் இந்தியா கூட்டணியினர் பொய் பரப்புரை செய்வதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். போடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஸ்டாலின் உட்பட அந்த இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் ஏதோ இவர்கள் தான் சிறுபான்மை மக்களின் காவலர்கள் போல காட்டிக்கொண்டு வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக பாஜகவை திரு மோடி அவர்களை, குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்களை ஏதோ சிறுபான்மையினரின் எதிரியாக, குறிப்பாக இஸ்லாமிய எதிரியாக இவர்கள் தான் வரிந்து கொண்டு கட்டிக்கொண்டு பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் முதல் குவாலிஃபயர் போட்டியில் கொல்கத்தா, ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத் மைதானத்தில் நடைபெறும் போட்டிக்காக இரு அணிகளும் தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகின்றன. கொல்கத்தா அணியின் தொடக்க வீரர் சால்ட் தாயகம் திரும்பியது அந்த அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஹைதராபாத் அணியில் யாருக்கும் எந்த காயமும் இல்லை. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். தோல்வியடையும் அணி வெள்ளிக்கிழமை நடைபெறும் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டியில் விளையாடும். எனவே இறுதிப் போட்டிக்கு நேரடியாக முன்னேற இரு அணிகளும் கடுமையாக போராடும் என்பதால் கொல்கத்தா, ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் விறுவிறுப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றிரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. Taste the Daily.